சாமானிய விவசாயி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் நாககுண்டம்பாளையம் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமாதேவி பொலிட்ரி ஃபார்ம் அப்படின்ற ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேற்பட்ட தாய்க்கோழிகளையும் ஒரு 60க்கு மேற்பட்ட சேவல்களையும் வச்சு வந்து ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி வந்து வளர்த்து வந்துட்டுருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா ரகங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் எடுத்து அதிலிருந்து பார்த்திங்கன்னா தரமான குவாலிட்டியான பெருவடை கோழிகளை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இவர் எப்படி இந்த பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு, இதுக்கு எப்படி தீவனம் அளிக்கிறாரு, இந்த கூண்டு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கோழிகளை எப்படி வளர்க்குறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மக்கிட்ட கூட பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். தாய்க்கோழி இருக்கு, பெருவடை எல்லா ரகமும் என்ன ஒரு 4 to 5 கிலோ வெயிட்டில் இருக்கு. சரி, ஓகே, எல்லா ரகமுமே இருக்கு, கலந்துருக்கு. செமன் எடுத்து அதில் வைக்கிறோம், விடையில வைக்கிறேன். ஒரு கோழியில் ஒரு சேவலில் செமன் எடுத்து 20 விடைக்கு ஆகும். வணக்கங்களா, நம்மளுடைய பெயர் மட்டும் நம்ம ஃபார்ம் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. நான் ஈரோடு மாவட்டம் நாககுண்டம்பாளையத்தில் எல்லைநகர் ஊரில் கோழி பண்ண அமைச்சிருக்குது. சரி, ஓகேங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவடை கோழிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணை மாதிரி அமைச்சு இல்லாட்டி ஓப்பன் ரேஞ்சில் இந்த மாதிரி தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்படிங்களா ஃபஸ்ட்டு இந்த கூண்டு முறையில் வளர்க்கணும் எப்படின்னு ஐடியா வந்ததுங்களா? ஃபஸ்ட்டு இல்லை, கீழே வளர்த்திட்டு இருந்தோம். கீழே வளர்த்துறதுல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வருது. சரி, எப்படின்னா முட்டையை கோழியை உடைக்குது, பெருவடைனாவே முட்டையை உடைக்கிறது தன்மை வருவாங்க. சரி, முட்டையை உடைக்குது. அப்புறம் சேவல் விடையை தொந்தரவு ஓட்டி அடக்கோழியில் ஒரு தொந்தரவு ஓட்டி ரெக்கையை உடைச்சிருது. சரி, அது வந்து ப்ராப்பராக செய்ய முடியல. ஓகே, கூண்டு முறையினா நம்ம ஆர்டிஃபிஷியல் பேஸ் பண்ணிருந்தனால, சரி, செயற்கை முறையில் குஞ்சு பொரிக்கிறதுனால அது கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. கீழே விட்டு வளர்க்கனால காக்கா தொந்தரவு, பாம்பு தொந்தரவு இதெல்லாம் வருது. இதில் அது ரொம்ப கம்மி. ஓ, சரி சரி. இந்த ஏஇ செக்ஸ் இதை பற்றி சொன்னீங்களாண்ணா, அப்படின்னா என்னங்களா அதை பற்றி கொஞ்சம் ஏன்னா நம்ம எப்படி நம்ம கூட்டுறவு சொசைட்டியில் இப்போ மாட்டுக்கு ஊசி போடுறாங்களா? ஆமாங்கண்ணா, அதே மாதிரி கோழிக்கு ஊசி அளவு. ஓகேண்ணா, செமன் எடுத்து அதில் வைக்கிறோம், விடையில வைக்கிறேன். ஓகே, ஒரு கோழியில் ஒரு சேவலில் செமன் எடுத்து 20 விடைக்கு ஆகும். ஓகேங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால அதோடைய தரம் குவாலிட்டி இதெல்லாம் கம்மியாகும். சேவல் விட ரெண்டும் ஒரே குவாலிட்டி தானே, அதனால தரமெல்லாம் குறையதுக்கு வாய்ப்பு. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தாய்க்கோழிகள் இருக்குது, எத்தனை சேவல்கள் இருக்குது? தாய்க்கோழி இருக்குது. சரி, 1500 தாய்க்கோழி இருக்குது. சேவல் ஒரு 60 சேவல் இருக்குது. அதுக்கு போதுமானதான். எல்லா கோழி 1000 கோழிலேருந்து 1000 முட்டை விடாது, ஒரு 100 150 விட்டு முடியாது. சரி, ஓகே. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரகங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம்? அப்படி பெருவடை எல்லா ரகமும் வச்சு 2 ரகத்துக்கெல்லாம் சண்டைக்கு அந்த மாதிரி இல்லை, பொதுவாக பெருவடை. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு 4 to 5 கிலோ வெயிட்டில் இருக்குது. சரி, ஓகே, எல்லா ரகமே இருக்குது, கலந்துருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ரகமுமே கலந்து தான் வரும். சரி சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கன்னா நம்ம இதிலேருந்து நம்ம சேவல் எடுத்துகிட்டு போய் பட்டாக்கு அப்புறம் ரெடி பண்ணோம்னா நம்ம கட்டுக்கு இதுகளை ரெடி பண்ணலாங்களா? இல்லை, அப்படி சண்டைக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் நீ ட்ரைனிங் எடுத்தால் தான் கொடுக்க முடியாது. இருந்தாலும் சரி சரிங்க, பெருவடையில் வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சண்டைனா பிரச்சனை வருது, சண்டை கோழிங்கிறனாவே பிரச்சனை வருது. ஓகே. இந்த பெருவடை கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் அந்த கூண்டு அமைச்சிருக்கீங்க, அந்த கட்டமைப்பு மற்றது பார்த்தீங்கன்னா 1.25 அடி அகலமும் 2 அடி 24 இன்ச்சு ஹைட்டுமே வச்சு அமைச்சிருக்குது ஒரு சேவலுக்கு. சரி, விடைக்கு பார்த்தீங்கன்னா 18க்கு 15, ஃப்ரண்டில் 18 இன்ச்சுமே பேக்கில் 15 இன்ச்சு வரும். அது வந்து விடைக்கு. சரி, 5 கோழிக்கு 1 இன்ச்சு போடலாம், வெள்ளை கோழி 5 போடலாம். நம்ம நாட்டு கோழிங்கிறனால 3 விடை போடலாம், 3 விடை. சரி விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்க்கோழிகள் முட்டை வைக்கிறதுக்காக மெயினாக வந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கலாம். இதுக்கு என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம்? இந்த நெப்பிளில் குடித்தோம். சரி, ஓகேங்கண்ணா. அந்த நெப்பிளில் குடிச்சுக்கோம். இந்த தாய்க்கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபீடு கொடுக்குறோங்களா? நம்ம ஃபீடு நம்ம வந்து கம்பெனி ஃபீடு தான் கொடுக்கணும். தாய்க்கோழிக்கு நம்ம 10 வெளியே தெரிஞ்சுன்னா கம்பு இதெல்லாம் போடலாம். இதுக்கு லேயர் கிளம்புறதுல ப்ரீடர் கோழிக்குன்னே தீனி இருக்குது. அதுக்கு தனியாக இருக்குது தீனி இருக்குது, அது கம்பெனி தீனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுக்கு எப்படிங்களா ஃபீடு வந்து எப்படிங்கண்ணா குறைய கொடுத்துருவீங்களா? இல்லை, ஒரு நாளைக்கு வந்து தாய்க்கோழிக்கு வந்து 110 கிராம், சேவலுக்கு வந்து 150 கிராம் அளவு தான். ஒரு டப்பான அளவு எடுத்து போட்டோம்னா ஒரு 3 கோழிக்கு 330 கிராம் ஒரு டப்பா போட்டு பொழுது அடுத்த நாள் தான் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் அதே போதுமானதாக இருக்குது.
சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கோழிகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சுகாதாரம் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்து நாங்கள் சுத்தம் பண்ணிக்குவோம். பொசிலின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, அது கோழி மேலே அடிச்சுக்குவோம். ஓ சரி சரி. நம்மளோட இப்போ ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் வாசமெல்லாம் ஒன்று வாசலில் தெரியலைங்கண்ணா வைக்கிறேன். ஒன்றும் வாசமெல்லாம் வராது. வரலைங்க. மெயின்டைன் இருக்கிறதுனால வாசம் வராது. அதனால கோழிக்கு இப்போ மேலேயும் மருந்து அடிக்கிறதுனால இந்த ஈ தொந்தரவுலாம் ஒன்று ஒரு ஈ கூட இருக்குது. அதாங்க நீட்டாக தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வேறு ஏதாவது டெய்லி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதாவது வேறு எதாவது இருக்குங்களா? டெய்லி மெயின்டெனன்ஸ் கோழி பண்ணையில் ஒன்று வச்சு ஒன்று கூட்டி விட்டுக்குவோம். ஒரு நாள் கூட்டி விட்டுக்குவோம். சரி. அப்புறம் கோழி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் பார்ப்போம். கம்ப்ளைண்ட்டுக்கு வாய்ப்பு, தடுப்பூசி எல்லா ஊசி போட்டோம்னா சரி சரி கம்ப்ளைண்ட்டுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இப்போ 1000 கோழிகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா? இதில் வந்து ஆவரேஜாக எத்தனை முட்டைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு வைக்கிதுங்கண்ணா? அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 20% முட்டை விடும். சரி, 20% விடும். 1000 கோழிக்கு 200 முட்டையாட்ட வரும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு ஆனால் வந்து 12 முட்டை விடும், 2வது அடையில் 12 விடும், 3வது அடையில் 10 விடும். அப்படியே மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்படி ஆகும்போது நமக்கு 1000 கோழிக்கு ஒரு 110 முட்டை, 120 முட்டை. அப்புறம் அடைப்படுத்துன்னா குறையும். அடைய தெளிஞ்சிங்கன்னா முட்டை எச்சு வரும். ஓகேங்க. டெய்லி ஆவரேஜ் இவ்வளோ முட்டையெல்லாம் கிடையாதும்மா. சரி சரி. முட்டை விடுற டைமில் முட்டை நிறைய விடும். முட்டைங்கிட்டு அடைப்படுத்துச்சுன்னா அப்புறம் அது 40 நாளைக்கு முட்டை விடாது. அப்புறம் கம்மியாக தான் வரும் முட்டை. ஓகே. அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா அடைக்கி? அப்புறம் விட்டதுக்கப்புறக்குள்ளேயே இருக்க வேண்டியதா? ஓகே. அதை தீனி தண்ணி எந்திரிச்சு சாப்பிட்டு அடை தெளிஞ்சிங்கன்னா மறுபடியும் முட்டைக்கு ரன்னிங் ஆயிடும். முட்டைக்கு இது பண்ணிடணும். ஒரு டைம் முட்டை விட்டுச்சுன்னா அடுத்த டைம் முட்டை வரதுக்கு எவ்வளோ கேப்? 40 நாள் ஆயிடும். 40 நாள் ஆயிரும். சரி சரி. இந்த தாய் கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா? நாட்டுக்கோழிக்கு வந்து டைமே கிடையாது. ஓகேவா, நான் வீட்டில் வளர்த்துறாங்க 4 வருஷம் 5 வருஷம்லாம் வளர்த்துறாங்க. நம்ம பண்ண முறைங்கிறனால ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. 2 வருஷம் தாய்க்கோழி வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை திறல் குறைஞ்சிரும். ஓகேண்ணா. அதனால அப்புறம் அது நம்ம இப்போ கோழி பண்ணைய தீனி திங்கிறதுக்கு முட்டைக்கும் செட் ஆகாது. ஓகே. 4 முட்டை விட்டோன்னா அந்த கோழி நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால கறிக்கடை கொடுத்துருவாங்க. சேவல்கள் வந்து எத்தனை காலம் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். கூண்டுக்குள்ளேயே இருக்கிறனால சரி, அது வந்து வெயிட் போட்டுரும். இப்போ 4 கிலோவில் நம்ம செமன் எடுக்கிறோம், அந்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4, 4.5, 5, 5.5, 6, 6.5 கிலோ வரைக்கும் வந்துடும். ஓகே. அப்புறம் அது செமன் வராது. ஓகே. நம்ம அது கறிக்கடை ஆமாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவல்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிட் வருது? நம்ம குஞ்சு கொடுக்குறீங்களா? சேவல்கள் என்ன வெயிட் வருது? நம்ம விடைக்கு கொடுத்தோம்னா அது எந்த வரைக்கும் வெயிட் வருது? 3 to 4 கிலோ விடை இருக்குது. சரி. சேவல்கள் வந்து 4 to 5 கிலோ இருக்குது. இதில் மேட் பண்ணி தான் நம்ம குஞ்சுகள் கொடுக்குறோம். ஓகே. ஆவரேஜ் அதே மாதிரி 80% அதே வெயிட் வரும். ஒரு 10% கொஞ்சம் சின்னது வரலாம். சரி. இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் நோய் வருதுன்னா எந்த மாதிரி நோய் மேலாண்மை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா? நாட்டுக்கோழிக்கு 3 விதமாக வரும். சரிங்க. வெள்ளக்கழிச்சல், ரத்த கழிச்சல், பச்சை கழிச்சல், அம்மா வரும். இது எல்லாத்துக்குமே தடுப்பூசி இருக்கு. சரி ஓகே. உங்களுக்கு அம்மைக்கு பவுல் பாக்ஸ் இருக்குது, ரத்த கழிச்சலுக்கு சூப்பர் பேக்ஸ் இருக்குது. சரி. இந்த நிலம் ஈரமாக இருந்தாலும் ரத்த கழிச்சல் கம்பல்சரி வருது. ஓகே. வெய்யாக தான் வச்சுருக்கணும். ஓகேங்க. இது சளி பிடிச்சி அது வந்து குறைசாம மாறி காலை வீங்கிடும். ஓகே. அதுக்கு வந்து குறைசான ஒரு மாறி தெரியும். அது ஒரு 28 நாள் அந்த குறைசா மருந்து அடிச்சுக்கிட்டு சளி பிடிக்காது. சரி ஓகே. அப்புறம் வெள்ளக்கழிச்சலுக்கு ஆர்டிவிக்கு ஆர்பிகேன்னு மருந்து இருக்குது. சரி. அதை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வெள்ளக்கழிச்சல் வராது. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் 60 நாளில் தடுப்பூசி முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சரி சரி. F1, IPD, லசோட்டா. நாங்கள் குஞ்சு கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக் வந்து ஜெண்டா யூனிட்டு மேரேஜ் 2 போட்டு கொடுத்துருவோம். சரி சரி. அப்புறம் 7வது நாள் வந்து F1 கில்டு வேக்சின் போடணும். சரி. அப்புறம் 12வது நாள் வந்து IPD கொடுக்கணும். மறுபடியும் 15வது நாள் ரிப்பீட் IPD கொடுக்கலாம், இல்லை லசோட்டா ரிப்பீட் IPD கொடுக்கலாம். சரி. மறுபடியும் 25வது நாள் 7வது நாள் லசோட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 35வது நாள் பவுல் பாக்ஸ். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லசோட்டா. சரி. அப்புறம் பூச்சி மருந்து கொடுக்குறோம், அல்பமர் கொடுக்குறோம். 55வது நாள் வாழ்ப்போம். 60வது நாள் ஆர்டிவிக்க போடுறோம். கம்ப்ளீட் முடிஞ்சது செட்டில்டு முடிஞ்சது. ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு லசோட்டா கிடைக்கும். வாங்கிட்டு போகிறவங்க அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 30 நாள் தான் வளர்த்தி கொடுக்குறோம். சரி ஓகேங்க. அது ஆர்டர் என்ன வாப்போம் இல்லைன்னா எவமானோம். சரி ஓகே. அது இது கம்பல்சரி தடுப்பூசி இல்லாமல் அப்படி பண்ண வளர்க்கவே முடியும். அது போல ஆன்டிபயோட்டிக் நடத்தலாம். ஓகே. உங்களுக்கு பண்ணை முறையில் வளர்த்தும் போது 100 குஞ்சு 200 குஞ்சு வளர்த்தும் போது கம்பல்சரி தடுப்பூசி முறையில் தான் வளர்த்தி ஆகணும். சரி ஓகே. இப்போ இந்த குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடிங் செட்டப்பில் எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அமைச்சிருக்கும்? ப்ரூடிங் செட்டப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகரத்தில் 1.5 டவர் ஒரு 10 அடி 5 அடி மாதிரி குஞ்சுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் போட்டு. சரிங்க. பிசாசுக்குள்ள டேபிளுக்குள்ள பேப்பர் விரிக்கணும். ஆமாங்களா. அந்த பந்திப்பாய் பேப்பரை போட்டு விட்டு அதில் தீனியை தூவி விட்டு. சரி. ஒரு 100 குஞ்சுக்கு 4 தண்ணி டப்பா வச்சிடணும். ஓகே. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பேப்பரை எடுத்து எறிஞ்சிட்டு தவிடு போட்டு. சரி. கோழி குஞ்சுக்கிட்டே தட்டு இருக்குது, அந்த தண்டத்தில் தீனி போட்டு 4 டப்பா வச்சுக்கணும். சரி ஓகே. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணால் ஃபீடர் வச்சு டப்பா வச்சுக்கணும். 100 வாட்ஸ் குண்டுபல் போடும். 100 கோழிகளுக்கு 100 வாட். கோழி குஞ்சுக்கு 1 வாட். 1 வாட்ஸ் கணக்கு. 1 வாட்ஸ். அதுக்கு வந்து 200 கோழிக்கு 200 வாட்ஸ் போடக்கூடாது. சரி சரி. 200 தான் போடணும். ஓ சரி சரி. 200 வாட்ஸில் அதிகமான ஹீட் இறங்கும். அதை போட
சீட்டு அதனால 100 தான் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 குஞ்சு ஒரு ரவுண்டு விட்டுட்டு 200 வாட்ஸ் ஒன்று போட்டுருவாங்க. ஹீட்டு தாங்க முடியாது, அதனால டெத் அதிகமாக வந்துடும், கண்ணு பொங்கும். சரி அப்புறம் பின்னாடி மஞ்சள் கருப்பு கண்ணா கட்டிக்கும். 100 வாட்ஸ் தான் போடணும், 60 போடக்கூடாது, ஏன்னா அது ஹீட் இறங்காது. ஓகே 200 போடக்கூடாது, 100 தான் போடணும். 100 ரெண்டா போட்டுக்கலாம். அப்புறம் பகலில் வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஓவரால் நிறுத்திடணும், நிறுத்தி ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இதுக்கு இந்த பிறந்த குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்லேருந்து ஆரம்பத்துலேருந்து தண்ணீர் வந்து இந்த சுடு தண்ணி கொடுக்குற இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன சுடு தண்ணியெல்லாம் இதெல்லாம் எதுவுமே வேணாம். வீட்டில் அக்குவா போட்டுக்கிட்டாங்கன்னா மினரல் வாட்டர் என்ன சரிங்க கொடுக்கலாம் தண்ணி, அல்லது கேன் தண்ணி வாங்கி. சரி 2 மாதத்துக்கு தடுப்பூசி முடியுதுன்னு தண்ணி தான், கேன் தண்ணி தான் கொடுப்போம். நல்ல ஆரோ வாட்டர் ஆரோ வாட்டர் கொடுத்துட்டோம்னா சளி பிடிக்காது. சளி பிடிக்கும். இப்போ சளி பிடிச்சிச்சுன்னு வைங்க, கோழி குஞ்சு டவுன் ஆயிரும். அதே மாதிரி சளி மருந்து வாங்கினவா 1200 300 1 லிட்டர் வரும் ஜாஸ்தி. அது குறைக்கிறதுலேயே நம்ம வந்து மினரல் வாட்டரே கொடுத்துக்கலாம். சரி ஓகே. கம்பல்சரி மினரல் வாட்டர் கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட்டே இருக்காது. நிறைய பேர் சுடுதண்ணி ஆகி வச்சுக்குவேன், ஆற்று தண்ணி, எங்களுக்கு வந்து போர் தண்ணி அதெல்லாம் வைக்கவே கூடாது. வச்சோம்னா கம்ப்ளைண்ட் வரும். கோழி இறப்பு இது அதிகம். கம்பல்சரி ஏதோ ஒரு தொந்தரவு கொண்டாந்து விட்டுரும். ஸோ மழை பெய்யுது, சரி அந்த டைமில் தண்ணி எடுத்தோம்னா அது வேறு சுச்சுவேஷனாக இருக்கும். ஆமாம். அப்புறம் வெயில் அடிக்குது, போரில் ஆழமாக போயிடும், உப்பு அதிகமாக வரும், அதுவும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால மினரல் தண்ணி வைக்கிறது நல்லது. இப்போ வந்து நீங்கள் எப்படிங்கண்ணா இங்கே விற்பனை வாய்ப்பு எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? விற்பனை வாய்ப்பில் நாங்கள் வெறும் கோழி குஞ்சு தான், கோழி குஞ்சு தான் 6 மாதம் புக்கிங். சரிங்க. இப்போ புக் பண்ணாலும் 6 மாதம் ஆயிருப்போம். புக்கிங் எடுக்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ண தேவைன்னா ஒரு 10 குஞ்சு 5 குஞ்சுலாம் கொடுப்போம். அது ஆர்டர் மீறி தான் கொடுப்போம். சரி. இல்லைன்னா புக்கிங் தான் கம்பல்சரி, 100க்கு 100 புக்கிங் தான். புக்கிங் மட்டும்தான் கொடுப்போம். இப்போ கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி கொடுக்குறீங்க? எந்த நான் ஒரு நாள் சிக்கு, இந்த 1 மந்த் ஒரு நாள் சிக்கு தான் கொடுப்போம். 1 மந்த் சிக்கு வளர்த்துறதுக்கு இது இடம் இது இல்லை. ஒரு 500 குஞ்சு 1000 குஞ்சு வளர்த்தலாம். சரி, இதை மெயின்டைன் பண்ண முடியல, நாங்களும் அதை வளர்த்தி பார்த்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. சரி. ஒரு நாள் குஞ்சு கொடுத்துறேன். ரொம்ப ஃப்ரெஷ் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு 100-500 குஞ்சு வளர்த்து தருவோம். சரி. இப்போ எப்படிங்க நம்ம இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து டெலிவரி சொல்லியிருக்கீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம எப்படி டெலிவரி வேறு ஊரில் இருந்தால் கொடுக்க முடியுங்களா? இல்லை டெலிவரியில் எல்லா ஊரும் அனுப்பல, கோழி குஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிமாண்டில் இருக்குது. சரி. ஆர்டர் எடுத்து இப்போ அட்வான்ஸ் புக்கிங் வேணால் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஒரு பேட்ச் வெளியே எடுத்துக்கிட்டு, சரி ரெகுலராக எடுத்துக்கிட்டு, சரி அப்புறம் அடுத்த 6 மாதம் ஜாயின் பண்ணிது. சரி. இப்போ இந்த பிஸ்னஸ் விஷயமா உங்களுக்கு விற்பனை விஷயமா ஏதாவது கால் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணலாங்களா? டைம்லாம் ஒன்றும் இல்லை, முடிஞ்சாலே பகல் நேரத்தில் கூப்பிட்டாங்கன்னா போதும். சரி ஓகே. சரிங்கண்ணா, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.